ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது என்னுடைய மாணிக்கம் நியூஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அதாவது அஹ், அதாவது தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமாவையும் சரி, தெலுங்கு சினிமாக்களையும் சொல்லிட்டு அதாவது புரட்டி போட்ட, அதாவது இவங்க வந்தால் இந்த படம் இட்டு, அதாவது புதுசாக கண்டுபிடிச்சி புது விதமான டைரக்ஷன் பண்ணுறதுல இவங்கள மிஞ்ச வேறு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த 2 டைரக்டர். அவரை பின்பற்றி இன்னொரு டைரக்டர், அதாவது ஒருத்தர் தெலுங்கில் அதிகமாக படம் பண்ண டைரக்டர் அவர் பேர் பார்த்தோன்னா ராம் கோபால் வர்மா. ஸோ தமிழில் பார்த்தோமா சேம் அவரை மாதிரி, அதாவது அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர். அவர் பண்ணுற படங்களில் இவர் பண்ணுவார், அவர் எழுதின படங்களை இவர் டைரக்ட் பண்ணுவார், இவர் எழுதின படங்களை அவர் டைரக்ட் பண்ணார். இந்த மாதிரி இருந்ததில் நம்ம தமிழில் பார்த்தோம்னா நம்மளுடைய மணிரத்னம் சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராம் கோபால் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் பூரி ஜெகநாத். இவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய காம்பினேஷன், அவங்க எந்த மாதிரி விதமான படங்கள் பண்ணுறாங்க, ஸோ அவங்க நம்ம சென்சார்ஷிப் இல்லாமல் எந்த மாதிரி, அதாவது அந்த தீவிரவாதத்துக்கு எதிராகவும் அரசியல்வாதத்தை தூண்டுற மாதிரியும், ஸோ மக்களை கிளர்ச்சி பண்ணுற மாதிரி இது மாதிரி படங்களில் இந்த மாதிரி டைலாக்ஸ் கொடுத்து, நல்ல சாங்ஸ் கொடுத்து, நல்ல டைரக்ஷன் பண்ண அந்த டைரக்டர்களை பற்றி தான் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பற்றி தெரியாத சில விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 3 பேர். ஒருத்தர் பார்த்தோன்னா ராம் கோபால் வர்மா, அவர் தான் ஹெட் ஆஃப் திஸ் 3. இந்த 3 பேரில் அவர் தான் பார்த்தோன்னா ஒரு அன்சென்சார்ஷிப்டு ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பூரி ஜெகநாத். அண்ட் 3வது பார்த்தோம்னா நம்ம தமிழ் டைரக்டர் மணிரத்னம் சார். ஸோ அவர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ சென்சார்ஷிப் இல்லாத கதைகள் சொல்கிறதுல அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் பார்த்தோன்னா இவங்க 3 பேர் தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. அவங்களுடைய சித்தாந்தங்கள் பற்றி பார்த்தோன்னா அவங்க எப்பயுமே ஒரு உணர்ச்சி மிக்க, எப்பயுமே தகவல் அதிகமாக கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க நம்ம சினிமாவை எப்படி மாற்றினாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட ரகசியங்கள் என்ன, அவர்கள் துணிச்சலான ஒரு கதை போக்கில் எப்படி படம் எடுத்தாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம பூரி ஜெகநாத் அவர்களை பார்க்கலாம். ஏன் அவரை பற்றி பார்க்கணும்னா அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவர் பார்த்தோன்னா முதல்ல 1966 செப்டம்பர் 28 பிறந்தார். அதாவது ஆந்திராவில் பிதாபுரத்தில் பிறந்தார். அவருடைய உண்மையான பேர் பார்த்தோன்னா பெட்லா ஜெகநாத். அவருடைய குடும்பம் பார்த்தோன்னா எல்லாமே அரசியல்வாதியில் இருந்தவங்க. அவருடைய தம்பி பார்த்தோன்னா பெட்லா உமா சங்கர கணேஷ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏ. அவருடைய இன்னொரு தம்பி பார்த்தோம்னா சாய்ராம் சங்கர், இவரும் ஒரு நடிகர். ஆனால் பார்த்தோம்னா பூரி அவர்களோட வாழ்க்கை சினிமாவை நோக்கி அவராகவே திருப்பினார். ஸோ அவர் ராம் கோபால் வர்மா கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொதல் 2000 வருஷத்தில் பார்த்தோம்னா பத்ரின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய பவன் கல்யாண் அவர் தான் நடித்து கொடுத்தாரு. அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக வந்துச்சு. அதில் அதாவது பூரி ஜெகநாத் பற்றி நமக்கு தெரியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், அவரோட படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பட்டப்படிப்பு சான்றிதழ் இருக்கு பாருங்கன்னா அவர் எரிச்சிட்டார். ஏன் தெரியுங்களா? அவருக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. சினிமாவில் நான் ஒன்று வெற்றி பெறுவேன், இல்லை தோல்வி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு அப்பயே எடுத்தார். ஸோ இது பார்த்தா அவரோட அதாவது அவருடைய ஒரு உறுதியை நமக்கு நல்லா காட்டுது. ஸோ உங்கள் கனவுல நீங்கள் துரத்தும் போது இப்படி ஒரு துணிச்சல் நீங்கள் எடுத்துக்க வேணும். ஸோ அவரோட ஸ்டோரி டெல்லிங்கு அது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு அதிரடியாக இருக்கும், உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்கும். சில ரீமேக் படங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் எடுத்த படங்களே பெஸ்ட்டான படங்கள் பார்த்தோம்னா போக்கிரி, டெம்பர், ஸ்மார்ட் சங்கர். இந்த படங்கள் பார்த்தோம்னா சென்சார் இல்லாத ஸ்டைல். அதில் படத்தில் என்னென்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம அந்த ஹீரோவுக்கு வர கோபம், அதை அவர் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குற விதம், அதுக்கப்புறம் அந்த ஹீரோ தனிப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி போராடுறாங்க, எல்லாத்தையும் பார்த்தோம்னா துணிச்சலாக சொல்லப்படுறது பார்த்தோம்னா நம்மளுடைய பூரி ஜெகநாத் படத்தில் மட்டும்தான். ஸோ அவரோட சித்தாந்தம் என்னென்னா, அவர் ராம் கோபால் வர்மாவை போலேயே தண்ணி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை விமர்சிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா அவர் இளைஞர்களுக்கு எப்பயுமே ஒரு உத்வேகமாக தான் இருக்காங்க.
ஸோ ஒரு டைரக்டர் சோலோ பிரதர்க்கே பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டர் சுபு, அவர் கூட பூரியை வந்து பார்த்தோன்னா அவர் தான் எனக்கு வந்து உத்வேகம் கொடுக்குறாரு. அவரோட படங்கள் பார்த்தா எனக்கு உணர்ச்சி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பூரி ஜெகநாத் அவருடைய படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையோட உண்மைகளை வந்து அதோட போராட்டங்களை வந்து நேரடியாக காட்டுது. சென்சார் இல்லாமல் ஒரு 2.25 நிமிஷம் வீடியோ வந்து அவர் தன்னுடைய துயரத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது டாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா அவரோட ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பக்கத்தை வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ராம்கோபால் வர்மாவை பார்க்கலாம். ஸோ அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் வந்து 1962 ஏப்ரல் 2 ஹைதராபாத்தில் பிறந்தவர். அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தார். ஆனால் வந்து அவரை வந்து சினிமாவே தானாக இழுத்துச்சு. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ ரெண்டல் கடை நடத்திருந்தார். அவங்க அப்பா வச்சுருந்த கடை. அதில் போய் பார்த்தோன்னா அதாவது சிடி, பழைய சிடி, டிவிடி, வீடியோ அந்த சீரியஸ் எல்லாம் விற்கிற கடைங்க தான் வச்சு நடத்திருந்தார். அங்கே வந்து பார்த்தோன்னா வர போகிற அந்த பார்வையாளர்கள் இருக்காங்களே அவங்களோட ரசனை ஒவ்வொன்றையும் அவரே படித்தார். அவரோட அப்பா வந்து அந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்காக வந்து ஒர்க் பண்ணார். ஆனால் நமக்கு தெரியாத உண்மை என்னென்னா அவரோட தன்னுடைய பிடெக் டிகிரியை வந்து 37 வருஷம் கழிச்சு இப்போ 2023 தான் வாங்கினார். இதை வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, இப்போ எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணி வாங்கியிருக்காருன்னா இதை வந்து அவருடைய விடாமுயற்சின்னு தான் சொல்லணும். அவர் பார்த்தோன்னா அவருடைய கரியரில் பார்த்தோன்னா சிவா 1989 வந்த படம் அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து பார்த்தோன்னா இந்திய சினிமாவில் ஒரு ஸ்டெடி கேம் அதை வந்து உருவாக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் எடுத்த சத்யா, கம்பெனி, சர்க்கார் போன்ற அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தோம்னா மும்பையோட வந்து நோயர் ஸ்டைல்னு சொல்லலாம். அதாவது அதோட உண்மையான வன்முறை, அப்படியாவது அண்டர் வேர்ல்டு பற்றியும் அரசியல் பற்றியும் அவர் சென்சார் இல்லாத கதை சொல்கிற மெத்தடு இதெல்லாம் பார்த்தோம்னா அப்பயே வந்து எல்லாரையும் ஈர்த்துச்சு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. ஸோ அவருடைய படத்தில் வந்து வன்முறை இருக்கும், சில பல ஆபாசங்கள் இருக்கும், வெறுப்பு எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோனில் எப்படி கிளிக் பண்ணிட்டா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் எடுத்ததில் வந்து அவரை மிஞ்சின ஆள் வேறு யாரும் இல்லை. ஸோ படங்களில் பார்த்தோன்னா காட்சிகளை வந்து இந்த வெட்டுறது, அதாவது சென்சார்ஷிப்பில் இந்த படத்தை கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எப்பயுமே அவருடைய இன்டர்வியூவில் சொல்லுவார். ஏன்னா நிறைய டைரக்டருங்க அதனால் வந்து அவங்க வைக்கணும்னு சொல்கிற சீன்கள் வந்து சென்சார்ஷிப் மூலம் வந்து நிறைய போயிருக்கு. ஸோ சென்சார்ஷிப் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதுக்கு வயசாகிடுச்சு, அந்த கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை வந்து கரெக்டான ஆளுங்களை வைக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே அவர் வந்து வாதிடுவார். ஸோ அவரோட சித்தாந்தம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு உணர்ச்சி மிக்கது. அவர் வந்து மதத்தை வந்து பின்பற்ற மாட்டார், சட்டத்தை மட்டும்தான் பின்பற்றுவார். அவருடைய பள்ளி காலகட்டத்தில் வந்து ராமாயணம் வந்து கதை கேட்டிருக்காரு. அதில் வந்து மார்க்சிஸ்ட் விளக்கம் சொல்லிட்டு, அதாவது அந்த அந்த கதை சொன்ன விளக்கம் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஈர்த்துச்சு. அவரை வந்து ஒரு கலகக்காரராகவே மாற்றிச்சு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தோன்னா அயன் ராண்டே, நீட் ஷோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த போராட்டம் செய்கிற ஆளுங்களை அவர் மூலயமா வந்து இவருக்கு வந்து அதிகமாக ஈர்ப்பை உருவாச்சு. ஸோ அவர் பார்த்தோன்னா ராமேஷம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு டிவி ஷோவில் வந்து அவர் நிறைய பிரச்சனைகளை வந்து விவாதிச்சுட்டு வராரு. அதாவது சர்ச்சையான விமர்சனங்கள், லைக் காசா பற்றின ட்வீட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து செக் பவுன்ஸ் ஆனது ஒரு கேஸில் வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. ஆனால் எப்பயுமே அவர் வந்து ரொம்ப ஒரு துணிச்சலானவர். சினிமாவை வந்து ஜார்னலிசம் போல் எப்பயுமே வைப்பார். ஜர்னலிசம் செய்தி, அதாவது செய்தி தொகுப்பு செய்கிறாங்களே அந்த மாதிரி தான் படத்தையே பார்ப்பார். ஸோ அடுத்து பார்த்தோன்னா மூணாவதாக பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் டைரக்டர் மணிரத்னம் அவர்களை பார்க்கலாம். மணிரத்னம் பார்த்தோன்னா அவர் வந்து 1956 ஜூன் 2 மதுரையில் பிறந்தவர். அவரோட உண்மையான பேரை பார்த்தோன்னா கோபால ரத்னம் சுப்பிரமணிய ஐயர். அவர் பார்த்தோன்னா சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றாரு, வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். குடும்பத்தில் வந்து அதாவது சினிமா வந்து அவர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து தான் அவருக்கு வந்து அது மேலே ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அவர் காமர்ஸ் படித்து MBA முடித்தவர். அவர் வந்து கன்சல்டண்ட்டாகவும் இருந்தவர். 1983 கன்னட படமான பல்லவி அனுப்பல்லவி அந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அறிமுகமானவர். நமக்கு வந்து தெரியாத உண்மை என்னென்னா அவருடைய ஃபேமிலிஸ் வந்து சினிமாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாலும்
அவர் வந்து சினிமாவை ஃபஸ்ட் பார்த்து வந்து அது வந்து டைம் வேஸ்ட்டு, அது தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு நினச்சவர். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறி அவர் ஒரு தன்னையே செதுக்கி ஒரு டைரக்டர் ஆனார். அவரோட படங்கள் பார்த்தோம்னா எப்பவுமே சமூக அரசியல் அந்த தீம்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் கம்ப்ளீட்டாக. இதுக்கு முன்னே வந்து பார்த்தோன்னா இந்த ரோஜா படம், பாம்பே படம், தில்சே ஹிந்தி படம், இதெல்லாம் வந்து தீவிரவாதத்தை பற்றி வந்து முழுசாக பேசுகிற ஒரு ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். அந்த இன ஒற்றுமை பற்றி அது அவருடைய சென்சார் இல்லாத இந்த ஸ்டைல் பார்த்தோம்னா உணர்ச்சிகளை வந்து ஆழமாக தொடும் அந்த மாதிரி வகையான கதைகள் தான் அவர் எப்பயுமே எடுப்பார். ஆனால் பார்த்தோம்னா அரசியல் மோதல்களை வந்து அதை வந்து பின்னணியாக வச்சு பார்த்தோம்னா அதாவது அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு லவ் வைப்பார், அதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல், அதாவது அவங்க இப்போ மதத்தை ரிலேட்டடாக வச்சு அந்த ரோஜா படம் நடிச்சு எடுத்தாரில்ல, அது மூலிமா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியலாக இருக்கட்டும், பாம்பேக்கு போனதுக்கப்புறம் பாம்பே படத்து மூலிமா அந்த பின்னாடி அந்த அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நல்லா காட்டினார். ஸோ அவருடைய சித்தாந்தம் பார்த்தோன்னா தேசியம் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஒருங்கிணைக்கணும். நம்ம இனம் வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும். சமூகத்தை வந்து எப்பயுமே விமர்சிச்சுனே இருப்பார், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விமர்சிச்சுனே இருப்பார். சிலர் வந்து அவரை வந்து அந்த வலதுசாரி இந்து தேசியவாதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லினே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கு எதிரான வன்முறை வந்துச்சுன்னா எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டுருவார், இது தப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ சர்ச்சைகள் என்னென்ன ஆச்சுன்னா, பாம்பே படத்துக்கு பார்த்தோம்னா அவர் வீட்டில் வந்து குண்டு வீசியிருக்காங்க, ரொம்ப பெரிய அது தப்பு. ஸோ அவருடைய படங்கள் வந்து உணர்ச்சிகளை தூண்டி விவாதங்களை எப்பயுமே உருவாக்கும். ஸோ அவர் எடுக்கிற படத்தில் வந்து மெயினாக வந்து லவ் இருக்கும், அதாவது தீவிரவாதிக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிளர்ச்சி ஊற்று வர மாதிரி ஒரு சீன்ஸ் வைப்பார். அண்டு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி சுய கண்டுபிடிப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் வைப்பார். ஸோ நண்பர்களே, இந்த 3 இயக்குனர்கள் வந்து சினிமாவை வந்து பார்த்தோன்னா துணிச்சலாக மாட்டினவங்க. அவர்கள் வந்து சென்சார் இல்லாத கதை சொல்கிற விதம், அவர்களுடைய சித்தாந்தம் வந்து நம்மளை எப்பயுமே வந்து யோசிச்சு வச்சுட்டே இருக்கும். ஸோ உங்கள் கனவுல நீங்களே துரத்துங்க, உண்மையை வந்து துணிச்சலாக சொல்லுங்கள். நம்ம மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.